காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் பகுதியில் தனியார் வங்கியான ஐசிஐசிஐ வங்கி செயல்பட்டு வருகிறது. இந்த வங்கியில் துணை மேலாளராக விஜய் என்பவர் பணிபுரிந்து வந்துள்ளார். இந்த நிலையில் ஒரகடம் பகுதியில் அமைந்துள்ள ராகா பிளக்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் விஜயகுமார் என்பவர் மேற்கண்ட நபர் விஜயிடம் ரூபாய் 30 லட்சம் கொடுத்து நிரந்தர வைப்பு நிதியில் செலுத்திவிடுமாறு அளித்துள்ளார். ஆனால் துணை மேலாளராக பணிபுரிந்த விஜய் அந்த பணத்தை தனது நண்பர் ஆனந்த் செல்வராஜ் வங்கி கணக்கில் டெபாசிட் செய்துள்ளார். இது தொடர்பாக ஐசிஐசிஐ வங்கியின் மண்டல மேலாளர் மாரியப்பன் அளித்த புகாரின் பேரில் விஜய் மற்றும் ஆனந்த் செல்வராஜ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதேபோல் மேல்மருவத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஜானகிராமன் என்பவர் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் தொழிற்சாலை நடத்தி வரும் நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட குற்றப்பிரிவில் அளித்த புகாரில் ஒரகடம் ஐசிஐசிஐ வங்கியில் தான் கணக்கு வைத்திருந்ததாகவும் அப்போது பணிபுரிந்த துணை மேலாளர் விஜய் நன்கு பழக்கம் ஏற்பட்டு வங்கி பரிவர்த்தனைக்கு உதவி வந்துள்ளார். இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட விஜய் கணக்கு வங்கியில் தவறான பரிவர்த்தனையில் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாகவும் அதனை சரி செய்ய 15 லட்சம் ரூபாய் தேவைப்படுவதாகவும் மறுநாள் அதை திருப்பித் தருவதாக கூறி தனது நண்பர் தினேஷ் என்பவர் பெயரில் காசோலையாக பெற்றுள்ளார். இது மட்டுமில்லாது ஜானகிராமனின் வைப்பு நிதி மற்றும் தொழிற்சாலை வைப்பு நிதியில் இருந்து போலி பரிவர்த்தனை மூலம் 56 லட்சத்தை எடுத்தது தெரியவந்து அது குறித்து வங்கி மேலாளரிடம் புகார் தெரிவித்த போது அதனை திருப்பி அளித்துள்ளதாகவும் ஆனால் ரூபாய் 15 லட்சத்தை திருப்பிக் கொடுக்காமல் மோசடி செய்ததாக புகார் அளித்துள்ளார். இப்புகாரினை பெற்ற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் மாவட்ட காவல் குற்றப்பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளர் மணிமேகலைக்கு பரிந்துரை செய்து அதன் பேரில் ஆய்வாளர் மணிவண்ணன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தார். இந்த நிலையில் இரு வழக்குகளிலும் சம்பந்தப்பட்டவர் ஒரே குற்றவாளி என்பதால் தனியார் வங்கி துணை மேலாளர் விஜய் காஞ்சிபுரம் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையால் கைது செய்யப்பட்டு காஞ்சிபுரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை சிறையில் அடைத்தனர். மேலும் பரிவர்த்தனைக்கு உதவிய அவரது நண்பர்கள் தினேஷ் மற்றும் ஆனந்த் செல்வராஜ் இருவரையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். காஞ்சிபுரத்திலிருந்து ரிப்போர்ட்டர் தினேஷ்.